ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஈவன் இஃப் திஸ் லவ் டிசப்பியர்ஸ் டுனைட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் ஜானரில் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விதமான குழப்பம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பழசெல்லாம் மறக்கிற வியாதி இருக்கு. அதாவது நேற்று நடந்தது கூட இன்னைக்கு அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இவங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா ரூம் பூராவே எழுதி வச்சிருக்காங்க. அதையும் லேப்டாப்ல இவங்க சேவ் பண்ணி வச்சதையும் பார்த்துதான் இவங்க ஞாபகப்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதுல இருந்து இவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிரும். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழசுலாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அப்ப இவங்க கையில ஒரு நோட்டும் கிடைக்கும். அதுல பார்த்தா ஒரு பையனோட உருவத்தை வரைஞ்சிருக்காங்க. அவங்க கூட இருக்க பொண்ணு கிட்ட கேட்டா அவங்க யாரு அப்படின்ட்டு கரெக்டான பதில் சொல்லல. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பையன் இவங்க வாழ்க்கையில வரான். அவனை இவங்க மீட் பண்றாங்க. 2 பேரும் டேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, அப்படி அந்த பையன் யாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஆகணும். படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோவா இருக்கட்டும் ஹீரோயினா இருக்கட்டும் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இவங்க 2 பேர் கேரக்டருமே ரொம்ப நீட்டா எழுதியிருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல இவங்க வச்சிருக்க லவ் போர்ஷன்ஸா இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு எமோஷனல் பாண்டிங்கா இருக்கட்டும் அது ரொம்ப நீட்டாவே கனெக்ட் ஆகுது. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதே மாதிரி படம் பயங்கர கலர்ஃபுல்லா சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கலியும் படம் சவுண்டாவே இருக்கு. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே அல்டிமேட்டா இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான். அதுல சூப்பரான லவ் போர்ஷன்ஸ் வச்சு அதே மாதிரி எமோஷனல் பாண்டிங்லாம் வச்சு ரொம்ப நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல லேக் இருந்தாலும் அது நமக்கு பெருசா அஃபெக்ட் பண்ணல. கண்டிப்பா இது ஒரு தரமான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.